Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து ஒரு சாரிக்கு ஃபால்ஸ் வந்து எப்படி நீட்டா வந்து நம்ம finish பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாபின் கேஸ்ல full thread இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெச்சுக்கணும். அப்பதான் வந்து ஃபால்ஸ் வந்து அங்கங்க பிட் பிட்டா தைக்காம நீட்டா வந்து finish பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாரியோட சைடு இந்த ஓரம் அடிக்கிறது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். இப்போ சாரியோட அந்த எட்ஜ் வந்து one side கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அங்க இருந்து ஒரு 10 inch வந்து வெச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபால்ஸ் எடுத்துக்கலாம். ஃபால்ஸ் எடுத்துட்டு இதுல ரைட் சைடு எந்த பக்கம் இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா நூல் எந்த பக்கம் வருதோ அது வந்து சாரிக்கு உள் சைடா வெச்சு இந்த மாதிரி வெச்சு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி பின்ஸ் வந்து நிறைய எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி பின்ஸ் பக்கத்துல வெச்சு நம்ம ஃபால்ஸ் தச்சோம்னா நமக்கு வந்து சுருக்கமே இல்லாம நீட்டான ஃபினிஷிங்கோட நம்ம ஃபால்ஸ் வந்து ஈஸியா வந்து தச்சு முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு ரஃப் பண்ணிக்கிறேன். ரஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு பின் எடுத்து இந்த மாதிரி நீட்டா வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இப்போ பின் வந்து ஒவ்வொண்ணா எடுத்து நம்ம இந்த சைடுல வந்து போட்டுக்கலாங்க. அதே மாதிரி ஒரு weight வந்து இந்த மாதிரி சைடுல வெச்சுக்கோங்க. saree weightக்கு வந்து இது வந்து one சைடா வந்து இழுத்துக்கிட்டே வரும் நமக்கு. அதனால வந்து weight இந்த மாதிரி வெச்சிங்கனா நமக்கு saree வந்து கீழ fall ஆகாம இருக்கும். one சைடுல இந்த மாதிரி ஒரு கை கீழ இந்த மாதிரி ரெண்டு விரல் வெச்சுக்கோங்க. நடுவுல ஒரு finger இந்த மாதிரி வெச்சு கரெக்ட்டா இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து இந்த சைடுல ஒரு பின் போட்டுக்கிட்டே நம்ம வந்து தைக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும்போது நீங்க இந்த மாதிரி வந்து பின்ஸ் வெச்சு ஃபாலோ பண்ணீங்கனா ரொம்பவே ஈஸியா வந்து நம்ம ஃபால்ஸ் வந்து தச்சு முடிச்சிக்கலாங்க. பாருங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இந்த மாதிரி தச்சிக்கிட்டே இந்த weight கூட வந்து கொஞ்சம் மாத்திக்கணும் நம்ம. நான் weightக்கு வந்து இந்த threadோட பாக்ஸ் வெச்சிருக்கேன். இப்போ கொஞ்சமா வந்து இந்த மாதிரி மாத்தி வெச்சுக்கணும். இந்த பாக்ஸை வந்து நான் அந்த weight வந்து கரெக்ட்டா இருந்துச்சுனா தான் நமக்கு வந்து இந்த saree fall down ஆகாம இருக்கும். அதே மாதிரி சாரியும் சுருக்கம் இல்லாம வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க. இந்த மாதிரி ப்ளைன் பண்ணி நீங்க வந்து கொஞ்சமா ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். இந்த one side மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த பக்கம் இருக்கிற சைடு வந்து ஈஸியா வந்து நம்ம முடிச்சிக்கலாம். இப்போ one side வந்து நம்ம finish பண்ண போறோம். இப்போ லாஸ்ட் கார்னர் வருது பாருங்க. இந்த கார்னர் வந்து வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த லாஸ்ட் எட்ஜ் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கணுங்க. இல்லனா ஃபர்ஸ்டே நீங்க வந்து ஒரு ஸ்டிட்சிங் கூட போட்டுக்கலாம் அதுக்கு. அப்படி வேணானா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த கார்னர் வரும்போது கரெக்ட்டா வந்து அந்த நீடில வந்து உள்ள இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த சாரியை ஃபுல்லா வந்து திருப்பிக்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போது கரெக்ட்டா அந்த நீடில் உள்ள இருக்கும்போது நம்ம வந்து சாரியை ஃபுல்லா வந்து இந்த மாதிரி திருப்பிக்கணும் ஃபுல்லா. இந்த மாதிரி திருப்பினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து அட்ஜஸ்ட்மென்ட் நிறைய இருக்காது. இப்போ நம்ம ஆல்ரெடி பின் போட்டு வெச்சிருக்கோம். அதனால வந்து லைட்டா இந்த மாதிரி நம்ம கையில ப்ளைனா இருக்கிற மாதிரி பார்த்து அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க இத. நீங்க பின் போடாம தச்சீங்கனா நமக்கு சுருக்கம்ன்றது ரொம்பவே வரும். ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும்போது ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க. நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து தச்சிக்கலாங்க. இப்போ இந்த எட்ஜ் கூட நம்ம அந்த நீடில் உள்ள இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்டிட்சிங் போட்டுக்கணுங்க. இப்போ ஒரே தையல்ல ஃபுல்லா வந்து நம்ம ஃபால்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஃபுல்லா இதே பிளேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற பின்ஸ் எல்லாமே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு பாருங்க நீட்டான ஃபினிஷிங்கோட நமக்கு அழகா ஃபால்ஸ் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.